நம்மளுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படின்னா கண்கள் வந்து வசீகரமா இருக்கணும். கண்கள் வந்து வசீகரமா இருக்கணும் அப்படின்னா புருவம் வந்து நல்லா எடுப்பா, நல்லா அடர்த்தியா வந்து இருக்கணும். ஸோ இந்த புருவத்துல உண்டாகக்கூடிய மாற்றங்கள், இந்த புருவ முடி வந்து எதனால குறையுது, அடர்த்தியாக வளர்றதுக்கு என்னென்ன நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படின்னா கண்கள் வந்து வசீகரமா இருக்கணும். கண்கள் வந்து வசீகரமா இருக்கணும் அப்படின்னா புருவம் வந்து நல்லா எடுப்பா, நல்லா அடர்த்தியா வந்து இருக்கணும். ஸோ இந்த புருவத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், இந்த புருவ முடி வந்து எதனால குறையுது, அடர்த்தியாக வளர்றதுக்கு என்னென்ன நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். புருவத்தில் இருக்கக்கூடிய முடி வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல சத்து குறைபாடுகள் வந்து இருக்கலாம், இல்லை தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுதோ, இல்லை சமீபத்தில் நமக்கு வந்து காய்ச்சலோ இல்லை ஏதாவது ஒரு கிருமி தொற்றுனால நம்ம ரொம்ப நாளாக வந்து உணவு சரியாக எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா கூட வந்து நமக்கு இந்த புருவ முடியில் வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகலாம். பட் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது, இதனால் வந்து தோல் வந்து வறட்சி அடைகிறது, தோலில் இருக்கக்கூடிய முடி வந்து குறைய ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து புருவ முடியை வந்து ட்ரிம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த முடியோட அந்த மயிர்கால்கள் எல்லாமே வந்து முழுவதுமாக சில பேருக்கு அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அதனுடைய திக்னஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தைராய்டு தான் நம்ம அதிகமான அளவுக்கு இந்த புருவ முடியோட அளவு குறையிறதுக்கான காரணமாக பார்க்குறோம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம், இந்த ரெண்டு பிரச்சனைகள்லையுமே நம்மளோட உடல்னால வந்து தேவையான அளவு புரோட்டீன் சத்தை உட்கிரகிக்க முடியாது. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு தேவையான இரும்புச்சத்து, சில வகையான மினரல்ஸை வந்து நம்மளால் முறையாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து உட்கிரகிக்க முடியாது. இந்த காரணத்தினால நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முடி வளர்ச்சி அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடியோட வெளிப்பகுதி, அதாவது லேட்ரல் சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது கண்ணோட அந்த வெளிப்பகுதியிலேருந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையுது அப்படின்னா நீங்கள் தைராய்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இது இல்லாமல் செலீனியம் சத்து குறைபாடு இருக்குது, இல்லை வந்து ஜிங்க் சத்து குறைபாடு இருக்குது, இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா யூஸ்வலாகவே உங்களுடைய இந்த மயிர்கால்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும். அது தலைமுடியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி புருவத்தில் இருக்கக்கூடிய முடியாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மயிர்கால்கள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அதனுடைய திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வந்து வெளிப்பகுதியிலேருந்து அதனுடைய அந்த திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயும் வந்து உங்களுக்கு புருவ முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதனாலேயும் வந்து இந்த புருவத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தைராய்டை நீங்கள் ஒரு முறை சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் அதை சரி செய்கிறதுக்கான சிகிச்சை முறைகள், ஏன்னா தைராய்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா தைராய்டு அது அளவில் குறையிறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருதில்ல, கல்லீரலில் பாதிப்பு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய தைராய்டு ஆரோக்கியமாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னாலும் இந்த குறைபாடுகள் கல்லீரல்லையோ இல்லை வந்து உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும்போது தைராய்டு பிரச்சனைகள் உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி எதனால் உண்டாச்சு, அதே மாதிரி குடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்களால் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து இருக்கும். ஸோ இதனால் தைராய்டு உண்டாகும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புருவங்களில் உண்டாகக்கூடிய முடி வளர்ச்சியை நம்ம வந்து மீண்டும் ஒரு நார்மலான கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி நல்ல செலீனியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பிரேசில் நட்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து முட்டையோட மஞ்சள் கரு, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய விதைகள், நிறைய நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து இரும்பு சத்து இருக்கிற மாதிரியான நம்ம ஆட்டு ஈரலோ மாதுளம் பழம் எடுத்துக்கிறது, முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். எக்ஸ்டர்னலாக நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வெங்காயத்தினுடைய சாறு, சின்ன வெங்காயத்தினுடைய சாறு, அது கூட வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து, அதாவது ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து புருவ முடியில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணணும். மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு இந்த புருவ முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பாதாம் எண்ணெய் வச்சும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். பாதாம் எண்ணெயோ இல்லைனா ஆமணக்கு எண்ணெய் இல்லைனா வெங்காயச்சாறு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புருவத்தில் இருக்கக்கூடிய மயிர்கால்கள் இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான சல்ஃபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல கொலாஜனும் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால புருவ முடி வந்து நல்லா அடர்த்தியாக வந்து வளரும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புருவம் வந்து இருக்கக்கூடிய முடி வந்து ரொம்ப வறட்சி தன்மை அடைஞ்சு உதிரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். அந்த மாதிரி நிலைகளில் நல்ல வெந்தயத்தை வந்து ஊற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த நம்மளுடைய அந்த புருவத்தில் வந்து அப்ளை
பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை வாஷ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி வாஷ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த புருவ முடி அப்படிங்கிறது ஆரோக்கியமாக வந்து வளர ஆரம்பிக்கும். அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய புருவம் அப்படிங்கிறது அழகாக மாறும். ரெகுலராக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், இதை வச்சு நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய புருவம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புருவம் வந்து அங்கே இருக்கக்கூடிய முடிகளுடைய நிறம் வந்து மாற ஆரம்பித்து அது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப தின்னாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் அதை பொடி பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு காட்டனில் வந்து ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுரு அந்த முழுவதுமாக அந்த விளக்கோட இருக்கக்கூடிய நெய், அதே மாதிரி வந்து இந்த பஞ்சில் சுற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம், இது எல்லாமே சேர்ந்து கருகிடும். ஸோ முழுமையாக அது வந்து எரிஞ்சு கருகின பிறகு அதை வந்து நீங்கள் நெய்யோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து புருவத்தில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுதும் வந்து உங்களுக்கு அந்த புருவத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தி வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து மாற ஆரம்பிக்கும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு இந்த 40 வயதுக்கு மேலே, ஸோ அந்த மெனோபாஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புருவ முடியோட வளர்ச்சி கம்மியாகும் பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம் அதை வந்து நம்ம ஒரு திரியாக்கி அதை வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த முழுவதுமாக அது எரிஞ்சு கரியாக போன பிறகு அதை வந்து நம்ம எடுத்து நம்ம நெய் கலந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு புருவ முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். புருவங்களில் உண்டாகக்கூடிய முடி உதிரல், இதற்கு முக்கியமான காரணம் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், சில சத்து குறைபாடுகள். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து சரி செய்யும் பொழுது புருவ முடி அப்படிங்கிறது ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். கூடுதலாக நம்ம வெளியில் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ உங்களுடைய முகம் வசீகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த புருவம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான சில ஆரோக்கிய குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி
நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.